பஸ் என்பது ஒரு சுறுசுறுப்பான தேனீ. காட்டில் உள்ள எல்லா மலர்களுக்கும் பஸ்ஸை தெரியும். ஏனென்றால் அது யாரிடமும் பேசாமல் எப்போதும் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் பஸ் ஒரு அழகான பெரிய சூரியகாந்தி பூவின் மேல் அமர்ந்து தேன் சேகரித்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கு வந்த ஒரு தும்பி, "ஏன் பஸ், எப்போதும் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? கொஞ்ச நேரம் இந்த வெயிலை ரசிக்க கூடாதா?" என்று கேட்டது. பஸ் சிரித்துக்கொண்டே சொன்னது, "கூட்டில் இருக்கும் என் நண்பர்களுக்காகவும் ராணிக்காகவும் நான் தேன் கொண்டு போக வேண்டும். அதுதான் என் கடமை." அப்போது திடீரென்று பலத்த காற்று வீசியது. அந்த சூரியகாந்தி பூ ஓரமாக சாய்ந்து அதிலிருந்த ஒரு இதழ் ஒன்று பஸ்ஸின் இறகையில் சிக்கிக் கொண்டது. பஸ்ஸால் பறக்க முடியவில்லை. தும்பி பயந்து போய் தூர பறந்துவிட்டது. ஆனால் பஸ் உதவிக்காக ஒரு ரகசிய சத்தத்தை எழுப்பியது. அடுத்த சில நிமிடங்களில் நூற்றுக்கணக்கான தேனீக்கள் அங்கே பறந்து வந்தன. அவை அனைத்தும் சேர்ந்து அந்த பெரிய இதழை மெதுவாக தூக்கின. பஸ்ஸை விடுவித்து அதை பத்திரமாக தங்களின் கூட்டிற்கு அழைத்துச் சென்றன. இதை பார்த்த தும்பிக்கு ஒரு உண்மை புரிந்தது. தனியாளாக வேலை செய்வதை விட ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும்போதுதான் உண்மையான பலம் கிடைக்கும். அன்று முதல் பஸ்ஸும் தும்பியும் நல்ல நண்பர்களாகி காடு முழுவதும் ஒன்றாக பறந்து திரிந்தன.